அப்பா அப்பா போயிட்டு வர்றதுக்குள்ள அங்க இங்கேயும் போயிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எல்லாம் போயிட்டு இந்த லீவ்ல வந்துட்டு இங்க வர்றான் இங்க வர்றான் அங்க போய் தான் சந்தோஷமா இருந்துட்டா. சரி இங்க நிம்மதி இல்லைன்னு தான் போனேன் அங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு. இது மாதிரி லீவ்ல குடிச்சுட்டு கிடக்குது பாரு. இது என்ன சொல்றது? நான் உனக்கெல்லாம் தம்பியா இருக்கேன், அண்ணனா இருந்துகிட்டு நீ இப்படி பண்ற. ஒரு குடும்பத்துல மூத்தவரு அண்ணனா இருந்துகிட்டு இப்படி பண்ற. என்ன 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 என்னண்ணா இப்படி கிடக்குற? பாட்டில் மேல காலை போட்டுக்கிட்டு இப்படி லுங்கியெல்லாம் அவுத்து விட்டுட்டு என்னண்ணா இப்படி கிடக்குற? ஏன்னா நம்ம வீட்டுல எம்மா கஷ்டம் இருக்கு, நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான் சரி இங்க ரூம்ல இன்னைக்கு லீவுன்ட்டு தானே ரூமுக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனேன். இது மாதிரி குடிக்க கூடாது, பத்திரமா இருக்கணும், நல்ல முறையில அங்க இருக்கணும். 4 பேர் என்னன்னா சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கோம். என்னன்னா எதா சொன்னாலும் நல்லதுக்கு தானே சொல்றேன். ரூம் என்ன நல்லதுக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நம்ம வீட்டுல லோன் பணம் எடுத்திருக்காங்க, பேங்க்ல நகை எல்லாம் வச்சாச்சு, பணம் கட்டணும். இப்படி குடிச்சு படுத்திருந்தா எப்படி நான் ஒரு நாளைக்கு இது குடிச்சாக்க நம்ம எப்படி லோன் பணம்? ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இப்படிலாம் பண்ணாமண்ணா எனக்கு அசிங்கமா இருக்கு உன் கூட இருக்கிறது. நான் பேசாத நானு ரூம் நான் காலி பண்ணிட்டு போறேன். பயமா இருக்கு உன்னை விட்டுட்டு போவ. யாராச்சும் ஏதாச்சும் நான் இருக்கிறதாலதான் நீ நல்லா ஓரளவு ஏதோ கொஞ்சமா நல்லா இருக்கிற. இது மாதிரியா பாட்டில் எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு தண்ணி மேல வாட்டர் பாட்டில் மேல காலை கிளப்பிட்டு கிடக்குற. எனக்கு ரொம்ப இருக்கு. நான் போனா ஏந்துருண்ணா சாப்பிட்டியா இல்லையாண்ணா? சாப்பிட்டு போடா. ஏன்னா ஏந்துருண்ணா என்ன வீட்டுல எல்லாம் இதெல்லாம் யாராச்சும் சொல்லிவிட்டாங்களா? ரொம்ப ஏன்னா இங்க பாருண்ணா, வீட்டுல எம்மா கஷ்டமா இருக்கு. லோன் பணம் கட்டணும், பேங்க்ல பவுனு எல்லாம் அடவுல கிடக்கு. என்னன்னா எல்லாம் எது சொன்னாலும் மயராஜ், நானும் பெரியவருன்னு எனக்கு அண்ணனா பிறந்துட்டேன்ட்டு நானும் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாளா சொல்றேன் உனக்கு வட்டிக்கு வாங்குறவங்க வீட்டுல அடுத்த மாசம் வேற 3 பேர் வந்துட்டாங்க. வட்டி கட்டணும் வட்டி அசல குடுங்கிறாங்க. இப்படி குடிச்சுட்டு இருந்தாங்க. யாரு அதெல்லாம் குடுக்குறது சொல்லு? போடா தம்பி போனா எங்க போறது? இந்த எனக்கு அசிங்கமா அந்த ரூம் இன்சார்ஜ் வந்தாருனாக்கா இதெல்லாம் பார்த்தாக்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றாங்க? இது சொல்றாங்களா? ஏன்னா இதெல்லாம் சரியில்லைன்னா நானா அப்புறம் பாப்பேன். எதா இருந்தாலும் அப்புறம் நான் பேசி எதா இருந்தாலும் முடிச்சிருவோம். நான் பாத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காம நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கோம், தெரிஞ்சுதா? பாத்து இதுதான் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கடந்தா அப்புறம் நான் வேற ரூமுக்கு தான் போவேன். சரியா? இந்த கோபத்துக்கு ஒன்றும் உனக்கு இது இல்ல. இந்த கோபப்படுறதெல்லாம் இது மாதிரி கிளப்பிட்டு கடை. மனுஷன் அவன் எதுக்கு வந்திருக்கான், எதுக்கு என்ன பண்றான் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சம்பாதிக்குதானே வரணும், அதை பார்க்கணும். போ எப்படியா போ.